நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் நம்ம கொடுக்கணுன்னா இதை செஞ்சு கொடுங்க. வெல்லம் 1/2 கிலோ, சிவப்பு அவல் 200, கருப்பு கவுனி அரிசி 200, நிலக்கடலை 200, 150 திணை, எள்ளு 200. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சி சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு முதல்ல இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கா. இது மாதிரி நல்லா பொரியணும், இல்லைன்னா நம்ம கட்டுக்கு ஆகாது. அடுத்ததாக சிவப்பு அவலை வறுத்து எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் பொரிஞ்சிருச்சு. இப்போ அதே பாத்திரத்துக்கு இதையும் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நாம் திணையையும் வறுத்து அதே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து நாம் எள்ளை வறுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் லாஸ்ட்டாக வறுக்க போகிறது கடலை. இப்போ பாருங்கள், கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நாம் அதே பாத்திரத்தில் சேர்த்து தோலெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த அத்தனை பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை அரைக்க முடியும். ஏன்னா இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக இதை அரைக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவில் இருந்து 2 கப்பு மாவு எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2வது கப்பு. இதுக்கு 1/2 கப்பு வெல்லத்தை நம்ம இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். இன்னும் நீங்கள் கம்மியாக கூட வெல்லம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரி, இப்போ இதை முதல்ல கரைய வச்சுக்கலாம். ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கிறலாம். நம்ம இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ரிங் வர்ற அளவுக்கு நாம் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரிங் இதில் வந்துருச்சு. இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் ஊற்றி நம்ம கலக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வெள்ளை கரைசலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி எள்ளு, திணை, கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு அவல், நிலக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சத்தான உருண்டையை நாம் செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கு எப்பொழுதும் கொடுக்குற ஸ்நாக்ஸ் கொடுக்காம இதை கொடுத்து பாருங்கள்.